to request in this way. இப்படி இத வந்து கோரிக்கையா வைக்கிறதே நான் வந்து மிகப்பெரிய வருத்தமா பார்க்கிறேன். To the central government, सर जी मैं यही एक ही चीज कहना चाहता हूं आपको, ये अच्छा नहीं है, ये अन्याय है, आप अन्याय कर रहे हो. तमिलनाडु में 22,000 टीचर्स इधर बैठे हैं, खाना नहीं पीना नहीं कुछ नहीं. आपका ऊपर हमारा स्टेट गवर्नमेंट बोल रहा है और आप तो स्टेट गवर्नमेंट का ऊपर बोल रहे. ये आप दोनों का लड़ाई में इधर 22,000 टीचर्स रोड में बैठे हैं. प्लीज आई एम रिक्वेस्टिंग यू द सेंट्रल गवर्नमेंट, stop playing this blame games. Do not play the blame games with teachers. They are the future of the country. You are playing blame games with the state government. You point the state government saying I have given funds. The state government says we have not received funds. But the real heroes, the ones who should be worshipped, are struggling here. No food. They are not eating. They are sitting here for the future of the students. இங்க எதிர்காலத்துக்காக, மாணவர்களுக்காக, அரசு பள்ளிகளுக்காக, அரசு பள்ளியோட நம்பிக்கைக்காக இங்க உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? இதெல்லாம் இப்ப நான் இந்த ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் எனக்கு இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்ததுதான். இந்த மொழிகள்லாம், இந்த மொழிகள், இந்த நம்பிக்கை, இதெல்லாம் இந்த ஆசிரியர்கள் போட்ட பிச்சை. இன்னைக்கு நான் இங்க நின்று தைரியமா ஒரு எஜுகேட்டட் பர்சனா இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். டாக்டர் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு ஆசிரியர் போல நின்று என்னை வழிநடத்தினால்தான் இந்த மேடை எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த மேடை கிடைக்க அன்னைக்கே ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டனாலதான் இன்னைக்கு அவர்களுக்காக குரல் கொடுக்க நான் இங்க வந்திருக்கேன். கேட்கப்படாத குரலாக இந்த என்னை போல இருக்கிறவனை கை தூக்கி விட்ட ஆசிரியரோட கேட்கப்படாத குரலாக இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன். நான் மன்றாடி கேட்கிறேன், உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், இரு கரம் கூப்பி கேட்கிறேன், தயவு செஞ்சு செவி சாயுங்க. இவங்களுக்காக செவி சாய்க்கணும். முதலமைச்சர் அவர்களே, நீங்க உண்மையிலேயே மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கு. அதை நாங்க எல்லா இடத்துலயுமே பாக்குறோம். நீங்க பிராண்டிங்க்கும், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும், கார்பரேட்டுக்கும் செலவு பண்ற காசு நாங்க எல்லாத்தையும் கண்கூடார பாக்குறோம். நீங்க இதுக்காக செவி சாய்ச்சு பாருங்க, உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தவிர எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை.